இராணுவ வீரனின் மனைவி போர் வரும்போது கணவன் குறித்த பயத்தில் வாழ்கிறார். மீனவனின் மனைவி கணவன் கடலுக்குள் போய் வரும்போதெல்லாம் பயத்தில் வாழ்கிறார். ஒரு இராணுவ வீரனின் மனைவியை விட மீனவனின் மனைவிக்குத்தான் அதிக துணிச்சல் தேவை. ஆனால் அதிகாலை 3 மணிக்கு விழித்தெழும் போர்க்குணம் கொண்ட பெண்கள் ஆண்களுக்கு இணையான மீனவ பெண்களின் குரலாக. தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதான தொழில் மீன்பிடி தொழிலாகும். தூத்துக்குடி விவேகானந்த நகர் பகுதியில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் தனது உயிரை பணயம் வைத்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு இந்தியாவின் கடற்கரையும் இலங்கையின் கடற்கரையும் கொண்டுள்ளன. கடலில் உணவுக்காகவும் விற்பனைக்கும் மீன் பிடிப்பவர்களையும் அத்தொழிலுடன் நேரடி தொடர்புடைய பிற செயற்பாடுகளில் ஈடுபடும் தமிழர்களையும் தமிழ் மீனவர்கள் எனப்படுகிறது. தமிழ் நுட்ப வல்லுநர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், வர்த்தகர்கள், அரச சேவையாளர்கள் போன்றே தமிழ் மீனவர்களும் தமிழ் சமூகத்தின் முக்கியமானவர்கள். தூத்துக்குடி திரேஸ்புரம் அருகே தனித்தீவு போல் உள்ளது விவேகானந்த நகர் கடற்கரை பகுதி. இங்கு 100க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களின் பிரதான தொழிலே மீன்பிடி தொழில்தான். ஆண்களுக்கு இணையாக பெண்களும் ஃபைபர் படகுகளில் கடலுக்குள் சென்று மீன்களை பிடித்து வருகின்றனர். அதிகாலை 3 மணிக்கு விழித்தெழும் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு உணவு தயார் செய்து வைத்து 4 மணி முதல் ஆண்களுடன் கடலுக்கு செல்கின்றனர். ஒரு படகில் 2 ஆண்கள் 3 பெண்கள் என மீன்பிடிக்க போராட்ட குணமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள்தான் பெண்கள். அதிக வட்டிக்கு பணம் வாங்கி அவதிப்பட்டு வருவதால் தாங்கள் தன் உயிரை பணைய வைத்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் மீனவ பெண்கள். இவர்கள் தனிநபரிடம் அதிக வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளனர். இவர்கள் அந்த தொகையை செலுத்த முடியாத காரணத்தினால் கடல் தொழிலில் தனது உயிரை பணயம் வைத்து ஈடுபட்டு வருகின்றனர். எங்க தொழில் மீன் பிடிக்கிற தொழில் தான். இந்த தொழில் விட்டா எங்களுக்கு வேற பொழுவே கிடையாது. இந்த தொழிலுக்கு புருஷன் முன்னாடி உழைக்கிறோம்னா எங்க பிள்ளைகளுக்காண்டி பாட்டு பண்ணுறதுக்காக நாங்கள் தொழிலுக்கு வாரோம். இல்லாட்டா வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாங்கின வார வட்டிக்கு 10 பைசா வட்டி, 5 பைசா வட்டிக்குன்னு 10 பைசா வட்டி, 15 பைசா வட்டிக்குன்னு வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கிட்டோன்னா எங்கள் பிள்ளைகளுக்காண்டி வைக்கிறோம். எனக்கு ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளைகளுக்காண்டி நம்ம காட்சி இவ்வளோ வட்டி கடனுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். வாங்கினால அந்த தொழிலுக்கு நாங்கள் வரோம். மீன்பிடிக்க செல்லக்கூடிய பெண்கள் கரையிலிருந்து ஆழமான பகுதிக்கு சென்ற பிறகு கடலில் வலையை வட்டமாக வீசி பின்னர் அந்த வலையை சுருக்கி இழுத்து மீன்களை பிடித்து வருகின்றனர். காலையில் தொடங்கும் இந்த மீன்பிடி தொழிலானது 9 மணி வரை தொடர்கிறது. மீன்பாடுகள் சரியாக இல்லை என்றால் சில நேரங்களில் மதியம் 2 மணி வரை தொடர்வதாக கவலை தெரிவிக்கின்றனர் மீனவ பெண்கள். குழந்தைகள் படிப்பதற்கு மற்றும் குடும்ப செலவு என வார வட்டி, ஸ்பீடு வட்டி என அதிக வட்டிக்கு பணம் வாங்கி மிகவும் அவதிப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் மீன்பிடி பெண்கள். விவேகானந்த நகர்லேருந்து நாங்கள் கடலுக்கு போகிறோம். கடலுக்கு போய் 4 மணிக்கு போகிறோம். காலையிலேயே சோறுலாம் வச்சு இந்த வட்டி கடன் அடைக்கிறதுக்காக தான் போகிறோம். அதுவும் வார வட்டி, ஸ்பீடு வட்டி. இதை வச்சு நாங்கள் கடனை தான் கொடுக்க முடியாது. பிள்ளைகள் படிப்பு செலவையும் பார்க்க முடியாது, வாங்கின கடனையும் கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இருக்கோம். நீங்கள் தான் பார்த்து ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும். ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருக்கிறோம். காலையில் 4 மணிக்கு போவோம். 4 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு தான் வருவோம். மதியம் போனால் 200 ரூபா 300 ரூபா தான் கிடைக்கும். அதுக்கு மேலே எந்த இதுவும் வர மாட்டேங்குது. நாங்கள் அதை வாங்கி
வார வட்டிக்கு கொடுப்போமா இல்லை நாங்கள் சாப்பிடுவோமா, பிள்ளைகளை படிக்க வைப்போம். ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில தான் நாங்கள் இருந்துக்கிட்டு கொண்டு போய் கடலுக்கு. என் பேர் சரி. தாங்கள் அரசு மகளிர் சுய உதவி குழு மூலம் கூட்டுறவு வங்கிகள் குறைந்த வட்டிக்கு கடன் வழங்கினால் தாங்கள் கந்து வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சுவாமி விவேகானந்த நகரில் நாங்கள் இருக்கிறோம். கடலுக்கு காலைல 4 மணிக்கு போகிறோம், 8 மணி 9 மணிக்கு கரையை வந்துடும். பாடு வந்தால் சீக்கிரமாக வருவோம், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம். பிள்ளைகள் படிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கு. அந்த கடனை கட்டுறதுக்கு உழைச்சாதான் கட்ட முடியும், பாடுகளும் வந்தால் தான் கட்ட முடியும். அதான் போயிட்டு வர்றது. 4 மணிக்கு போவோம், 8 மணி 9 மணிக்கு வருவோம். பாடு வந்துன்னா சீக்கிரமாக வருவோம், இல்லைன்னா அந்த கடனை கட்டுறதுக்காண்டி கடன் தான் வரணும். ஆணும் பெண்ணும் தான் போகிறோம் சேர்ந்து. என்ன செய்ய, ஆம்பளை கூட பொம்பளையிலும் போகணும். அந்த கடனை கட்டுறதுக்காண்டி கஷ்டமாக இருக்குது. அரசு பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். தங்களுக்கு அரசு மானிய விலையில் ஃபைபர் படகு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்கள் எப்போதுமே கணவன் குழந்தைகள் என வாழ்க்கையில் போராட்டம்தான். தன் குடும்பத்தை கரை சேர்ப்பதற்காக தற்போது கடலிலும் அலையுடன் போராடும் தூத்துக்குடி பெண்களுக்கு தமிழக அரசு கருணை காட்டுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்களுக்கு அரசு குறைந்த வட்டிக்கு கடன் உதவி வழங்க வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடியில் இருந்து செய்திகளுக்காக இசைக்கராஜா. மீண்டும் அடுத்த ஜெம் சிறப்பு பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தூத்துக்குடி செய்தியாளர் இசைக்கு ராஜா, ஒளிப்பதிவாளர் நந்தகுமார், படத்தொகுப்பு நிதிஷ், பின்னணி குரல் எழுத்தாக்கம் முத்து ஜெயக்குமார் மற்றும் கருத்தாக்கம் சீதாபதி. நன்றி, வணக்கம்.